நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட் இதிலெல்லாம் போகணும் அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐ வந்து கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே ஆர்எம்ஐ கட்டாயம் தானா? ஆர்எம்ஐ எடுக்கிறதுக்கு உண்மையிலே எவ்வளோ செலவாகும்? ஸோ ஆர்எம்ஐ அவான்ஸ்னு வந்து ரெண்டுக்கு சொல்கிறாங்க. அது ரெண்டில் வந்து எது பெட்டரு இப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் என்ன, உண்மையிலே வந்து இது தேவையா இல்லை எடுக்காமே போக முடியுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. மற்ற கண்ட்ரி கிடையாது, சிங்கப்பூர் மட்டும்தான். சிங்கப்பூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட் இந்த 3 பாஸில் போகணும் அப்படின்னா வந்துட்டு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து தேவைப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டல் வேலையை தவிர, அதாவது ஹோட்டல் மாஸ்டராக போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்காட்டியும் கூட எஸ்பாஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எஸ்பாஸ் இபாஸில். ஆனால் மற்ற வேலைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க முன்னாடியெல்லாம். ஸோ டிகிரி முடிச்சிருக்கணும்னு மட்டும்தான் வந்து கேட்பாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகிரி வித் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆர்எம்ஐ ஆர் அவான்ஸ் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க சில வேலைகளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்எம்ஐ அவான்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். ஆர்எம்ஐ அவான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்ஐ அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்எம்ஐ அவான்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இங்கே வந்து டிகிரி முடிச்சு வாங்கின சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் சைட்லேருந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சில பேர் வந்து நமக்கு டெலகிராமில் அனுப்பல, இங்கே லோக்கலில் வந்து செக் பண்ணதை அனுப்பி இது எனக்கு ஓகேவா, இது ஆர்எம்ஐக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இருக்கவே இருக்காது. நீங்கள் சிங்கப்பூரில் சப்மிட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து சாஃப்ட் காப்பி சப்மிட் பண்ணி அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. டேரெக்டாக காலேஜ்லேயே வெரிஃபை பண்ணி அது ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்எம்ஐ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரும். ஆர்எம்ஐயோ இல்லை அவான்ஸோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் தான் இவங்க கேட்குறாங்க, எஸ்பாஸ் இபாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலைக்கும்லாம் ஆர்எம்ஐ அவான்ஸ் கேட்கல. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 10 வேலை வந்துச்சு அப்படின்னா அதில் 9 வேலைக்கு ஆர்எம்ஐ அவான்ஸ் அப்படின்றது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கேட்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இனிமேல் எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ அவான்ஸ் எடுத்தால் தான் போக முடியும் அப்படின்ற சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ அவான்ஸ் வந்துட்டு கம்பெனி கண்டிப்பாக கேட்குதா இல்லை ஏஜென்ட்டுகள் தான் இந்த நிலையை உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டர்ஸ் வரையிலே ஆர்எம்ஐ அவான்ஸ் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ வந்துட்டு இது ஏஜென்ட்டுகள் உருவாக்குனது கிடையாது. ஆனால் இதில் ஏஜென்ட்டுகளுக்கும் பங்கு உண்டு. ஓகேங்களா, ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு லாஸ்ட் இயரில் நடந்த சம்பவம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் டிஇபி பாஸில் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி போயிட்டாங்க. ஓகேங்களா, டிஇபி பாஸில் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி போனதுனால என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரையுமே வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர்லேருந்து பேன் பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக படிக்காத ஒரு இதை வந்து படித்த மாதிரி சப்மிட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எம்ஐ வந்து இவங்க வந்து டூப்ளிகேட் இப்போ ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இவங்க வந்து டூப்ளிகேட் டாக்குமெண்ட் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஆர்எம்ஐ வந்து வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. ஸோ ஆர்எம்ஐ அவான்ஸ் வந்து கட்டாயம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ ஆர்எம்ஐ அவான்ஸை வச்சு ஆனால் ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அமௌண்ட்டுகள் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிகிரியா அப்போ வந்து உங்களுக்கு ஆர்எம்ஐ எடுக்கணும், ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. 15,000 20,000 வரைக்கும் அமௌண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்துருங்க, ஆர்எம்ஐ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வேலை சம்பளம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு ஆர்எம்ஐக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுவாங்க. பணத்தை வாங்கி ஆர்எம்ஐ அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஆர்எம்ஐ எடுத்ததுக்கப்புறம் அந்த வேலையை வாங்கி தருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா வாங்கி தரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த வேலை இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆர்எம்ஐ எடுக்கிறதுக்கு மினிமம் கரெக்டாக சப்மிட் பண்ணுறீங்க ஏஜென்ட் மூலமாக அப்படின்ற பட்சத்தில் 10லேருந்து 20 நாளாவது ஆகும். ஒரு வேகன்சிலாம் வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து இப்போ இருக்க காம்படிஷனில் 1 நாள் 2 நாள்லேயே அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்துகிட்டு ஒரு வேலை வந்து நீங்கள் அதே வேலைக்கு நீங்கள் போகிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி யாராவது ஏஜென்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ப வேண்டாம். ஆனால் உங்களுக்கு ஆர்எம்ஐ கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வெளியிலையும் மூவ் பண்ணிக்க முடியும். அவங்க எதுக்குன்னா அந்த ஆர்எம்ஐ எதுக்கு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எம்ஐ எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் செலவாகும். ஸோ ஏஜென்ட் மூலமே நீங்கள் எடுத்தாலுமே வந்துட்டு ஒரு 10,000 15,000 தான் செலவாகும். அதில் வந்து அவங்க கமிஷன் வைப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் $100 $170 வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துட முடியும் ஆர்எம்ஐயை. ஆனால் வந்து இவங்க ஏஜென்ட்டுகள் வந்து 15,000 20,000 வரைக்கும் கூட கேட்குறாங்க. இதில் வந்து அவங்க கமிஷன் வைப்பாங்க. ஓகேங்களா,
ஸோ கமிஷன் வச்சு அந்த 4000 5000க்கு தான் உங்களை எடுக்க சொல்கிறது. இப்போ 5000 கமிஷன்னால என்னாச்சு, 10 பேர்கிட்ட போட்டாங்கன்னா என்னாச்சு. ஸோ அதுக்காக உங்களை எடுக்க சொல்லி புஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு ஆர்எம்ஐ கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க, அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியிலே வேலை வாங்கிக்கலாம், அவங்கள நம்பி இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக பண்ணிட்டாவே ஓகே தான். ஆனால் நீங்கள் டேரெக்டாக நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, ஆனால் டேரெக்டாக நான் ஆர்எம்ஐ எடுத்தால் இங்கே வந்து எல்லா ஏஜென்ட்டுமே அதிகமான தொகை தான் கேட்குறாங்க, நான் டேரெக்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. தாராளமாக நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா 100% ஷூராக வந்து அப்ளை பண்ண தெரியும்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆர்எம்ஐ வந்து அவராக அப்ளை பண்ணார், வீடியோஸை பார்த்து எல்லாம் கூகுளில் எல்லாம் செக் பண்ணி அவராக அப்ளை பண்ணார். ஆனால் அதில் அவர் மிஸ்டேக் பண்ணிட்டார். ஸோ மிஸ்டேக் பண்ணதுனால என்னென்னா, ஒரு சர்டிஃபிகேட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி திருப்பி சப்மிட் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் ரிப்ளை வர்றதுக்கே அவருக்கு லேட் ஆகுது. இன்ன வரைக்குமே அவருக்கு ஆர்எம்ஐ ப்ராப்பராக வரல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ண தெரிஞ்சால் மட்டும் ஆர்எம்ஐ வந்து நீங்களே அப்ளை பண்ணுங்கள். நீங்களே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5000லேருந்து 7000க்குள்ளே நீங்கள் ஆர்எம்ஐ வந்து முடிச்சிட முடியும். அதே இது நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போனீங்கன்னா அதிலேருந்து ஒரு 10,000 20,000 வரைக்கும்லாம் ஆர்எம்ஐக்கு கேட்குறாங்க. ஸோ வந்து ஏஜென்ட் சைடுக்கு போனீங்கன்னா அவ்வளோ ஆகும். ஆனால் நீங்கள் ஏஜென்ட் சைடில் பணம் கட்டினாலும் நீங்கள் கொஞ்சம் அதாவது 2-3 ஏஜென்ட்டை பேசி பாருங்கள், யார் ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதேமாதிரி கரெக்டாக யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும், 100% கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவங்கள்ட்டே மூவ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, ப்ராப்பராக பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். அதே சமயத்தில் அமௌண்ட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் 100% ஷூராக என் ஃப்ரெண்டுக்கெலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அமௌண்ட்டு கூட இருந்தாலும் அவங்கள்ட்டே மூவ் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்எம்ஐன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிலே ஆகுது, ஆர்எம்ஐ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, வர்றதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது வேகன்சி வருது வித் ஆர்எம்ஐயோட கேட்குறாங்க, நல்ல வேகன்சியாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு மிஸ் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணால் 10லேருந்து 15 நாளைக்குள்ளே ஆர்எம்ஐ வந்துடும். நான் சொல்கிறது மேக்ஸிமம் 10லேருந்து 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஆர்எம்ஐ வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக யார் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட மூவ் பண்ணுங்கள். சரி, நான் ஆர்எம்ஐ எடுக்காமல் சிங்கப்பூர் போகவே முடியாதா அப்படின்ற கொஸ்டின் நிறையா பேருக்கு இருக்குது. முடியும், கண்டிப்பாக முடியும். ஆர்எம்ஐ இருந்தால் தான் போக முடியும் அப்படின்றது கிடையாது. நிறையா ஜாப் இன்னமுமே ஆர்எம்ஐ இல்லாமல் நிறையா ஜாப் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் ஆர்எம்ஐ இல்லாமையும் ஒரு சில ஜாப் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ஆர்எம்ஐ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ எடுக்காமல் நீங்கள் போயிட முடியும். ஆனால் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஜாப் வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குல்ல, அப்போ வந்து நிறைய ஜாப் வேகன்சி உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும், அந்த ஏஜ் லிமிட்டில் வருவீங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் வித் ஆர்எம்ஐன்னு போட்டிருப்பாங்களா, உங்கள்ட்ட ஆர்எம்ஐ இல்லைன்றப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம ஆர்எம்ஐ எடுத்து வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர்எம்ஐ அவான்ஸ் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்து வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படின்றப்ப நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஸோ அதனால் ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஃபைனலாக வந்து எப்படின்னா, ஆர்எம்ஐ பெஸ்ட்டாக அவான்ஸ் பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஆர்எம்ஐ பெஸ்ட்டாக அவான்ஸ் பெஸ்ட்டானா அப்போலாம் எதுவுமே கிடையாது. ஆர்எம்ஐ வந்து ஃபஸ்ட்டே வந்தது, அவான்ஸ் அதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து உங்கள் சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக செக் பண்ண போகிறது தான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டுக்குமே அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஆர்எம்ஐக்கு வந்து உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்துருங்க. இல்லை அவான்ஸுக்கு கம்மியான அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அவான்ஸ் எடுத்துருங்க. ரெண்டுலுமே எடுக்கலாம். ரெண்டில் எது எடுத்தாலுமே ஓகே தான். ஏதாவது ஒன்று எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து எங்கே எடுக்கலாம், யார்கிட்ட எடுக்கலாம், எனக்கு யாரையுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் டிஸ்பிளேல ஒரு நம்பர் தரேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இவங்களே ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருவாங்க. என் ஃப்ரெண்டு தான் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆர்எம்ஐ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்எம்ஐயோ இல்லை அவான்ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் இவங்க வந்து 100% உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆர்எம்ஐ அவான்ஸு எடுத்து கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கம்மி ப்ரைஸில் நீங்கள் பேசி எடுத்துடலாம். ஓகேங்களா? நானும் அவர்கிட்ட சொல்லி கம்மி ப்ரைஸில் பண்ணி தர சொல்கிறேன். கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்எம்ஐ அவான்ஸில் உங்கள்கிட்ட இருக்க எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த